வணங்கான் இப்போ ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தில் அருண் விஜய் தான் நடிச்சுக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முதலையா நம்ம சூர்யா தான் நடிச்சாரு. கிட்டத்தட்ட 35 நாட்கள் ஷூட்டிங் போச்சு, அப்பெல்லாம் தகவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலாவுக்கும் அவருக்கும் மனசா வந்து சூர்யா அந்த படத்துல விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் வந்தார். ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு வச்சுங்களேன். இப்போ யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படிங்கிற ஒரு விவாதம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் நம்ம பாலா அவர்கள். இத்தனைக்கு பாலா 25ல சூர்யாவும் சிவகுமாரும் வந்து பாலாவுக்கு தங்க செயின் போட்டு அவரோட அருமை பெருமைகளாம் பேசி அப்படி வந்து குளிர்விச்சாங்க. அப்பவே நம்ம எல்லாருக்கும் இது ஏப்பா வணங்கான் பிரச்சனை சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் மனசா இருந்தா இப்படியெல்லாம் மனசு விட்டு பேசுவாங்களா பாராட்டவங்கன்னு. இப்போ அதுக்கான பதில தான் பாலா சொல்லிக்காரு. நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி வணங்கான் படத்திலிருந்து சூர்யா விலகவில்லை. சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் மனஸ்தாபமோ கருத்து வேறுபாடோ எதுவுமே இல்லை. 2 பேருக்கும் என்ன பிரச்சனைனா, சூர்யா மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரத்தை, ஒரு பெரிய ஹீரோவை கன்னியாகுமரி மாதிரி ஒரு ஏரியாவில், பப்ளிக் இருக்கிற ஏரியாவில் வந்து நமக்கே தெரியும் பாலா படங்கள்னா லைவாக எடுப்பார், லைவ் லொக்கேஷன். ஸோ அப்போ வந்து எடுக்கும்போது தெரியல இது நந்தா காலத்தில் சூர்யா பெருசா. ஆனால் இப்போது ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது அங்கே கடை வீதியில் ஓட விடுறது, மார்க்கெட்டில் உலா விடுறது, நட் ரோட்டில் ஃபைட் பண்ண விடுறது, இதெல்லாம் பெரிய பாடாக போயிடுச்சான். ஸோ அதனால தான் சூர்யாவும் பாலாவும் 2 பேரும் சேர்ந்தே தம்பி இந்த ப்ராஜெக்டை இப்போது நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி சூர்யாவும் முழு மனசோட சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் வந்தார். மற்றபடி கதையில் எந்த சேஞ்சும் கிடையாது. சூர்யாவுக்கு மேலே அருண் விஜய் காரணம் தான். சூர்யா விலகவும் இல்லை, எங்களுக்குள்ள மனசாவும் இல்லை. நான் அண்ணன், அவர் தம்பி, கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அண்ணன் தம்பியாக தான் இருப்போம்னு பாலா தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இது வரைக்குமான அந்த வணங்கான் பஞ்சாயத்து, சண்டைகள், சர்ச்சைகள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பாலாவில் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக சொல்லிக்குவோம்.